நான் டெல்லியிலேருந்து வந்திருக்கேன். திருச்சி தான் என்னுடைய சொந்த ஊர். என்னுடைய பேர் சாந்தி சங்கர். நான் வந்து 9th 10th 11th 12th குழந்தைகளுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணுறது என்னுடைய ஹாபி. அதை பற்றி நான் ஐயாட்ட சொல்லியிருக்கேன். நம்ம ஐபிஎல் மூலமாக பல குழந்தைகளை சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் நிறைய மார்க் வாங்குறதுக்கும் அவர் வாழ்க்கையில் சிறந்து விளங்குறதுக்கும் கண்டிப்பாக நம்ம செய்வோம். பல தலைமை ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறீங்க. உங்கள் கூடலாம் இன்னும் பிரின்சிபல் பெரிய பெரிய வழித்துறைகள் இருக்கிறீங்க. அவங்களோட சேர்ந்து கண்டிப்பாக நம்ம பயணப்படலாம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். கே ஜானகி, அறிவியல் பட்டதாரி ஆசிரியர், திருவண்ணாமலை. இந்த இந்திராஜன் ஐயா மூலமாக நான் வந்து மங்கையர் திலகம் விருது வந்து ஐயா மூலமாக எனக்கு கிடைத்தது. அடுத்தது காமராஜர் ஐயா மூலமாக மக்களாசிரியர் விருது வாங்கியிருக்கிறேன். 26 பிள்ளைகளை வந்து டேலண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண வச்சிருக்கேன். அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கேன். தொடர்ந்து என்னுடைய பங்களிப்பை கொடுத்துக்கொண்டிருக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து எமிமால். நான் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பேரவை அங்கத்தினராக என்னை சேர்த்துக்கொண்ட ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் வி சுலோச்சனா நடராஜன். நான் ஒரு ஸ்கூல் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கடந்த 25 வருஷமா ஐயாவோட எங்களுக்கு ரொம்ப ஸ்கூலுக்கு வர்றது, எல்லா நன்மைக்கும் செய்யறது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பொறுப்புல அவரும் எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அதனால இந்த நேரத்தில் நம்ம இந்திராஜன் சார் ஐயா அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அவர் வந்து எங்கள் திருவண்ணாமலைக்கு ஒரு கிஃப்ட்டுன்றதை நான் தெரிவிச்சுட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் திலகம். ஐயா மூலமாக நான் இந்த ஐபிஎல்லில் உறுப்பினராக இணைந்துள்ளேன். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக எங்கள் பள்ளி மாணவ செல்வங்களுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு, பலகாரம், ஸ்வீட்டு, அதுக்கடுத்தது பட்டாசு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இலவசமாக சென்னை சுற்றுலா, இது மாதிரி ஒரு ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 8 லட்சங்கள் என்னுடைய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு ஒரு ட்ரீம் இந்தியா என்ற கனவு இந்தியாவினுடைய நிறுவனத்தின் மூலம் என் பள்ளிக்கு நான் ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டிருக்கிறேன். அதோடு இல்லாமல் என்னுடைய சொந்த ஊரில் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக அரசினுடைய நேரடி நியமனத்தில் உள்ள பள்ளியை மீட்டு அந்த பள்ளியை கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக கட்டி புதுப்பித்துள்ளேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கழிப்பறை கட்டி கொடுத்தீங்களா? கழிப்பறை கட்டி கொடுத்தீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க ஆசிரியருங்களா? நல்லாசிரியர் விருதுபட்டவங்க தமிழக அரசு நல்லாசிரியர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லட்சுமி தங்கமுத்தூர். நான் மும்பையிலிருந்து வந்திருக்கிறேன். என்று அறிமுகப்படுத்தியது மலர்விழி பாண்டியனுக்கும் ரொம்ப நன்றி. என் பெயர் சிந்தாமரை. அறிமுகப்படுத்திங்க. முத்து செல்வராஜா வாழ்க்கை என்னுடைய பெயர் முனைவர் அமுதா அழகப்பன். நான் தமிழ்துறை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அது கூட உட்காரு. நான் ஒசூரிலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய கணவர் துணைத் தலைவராக இருக்கிறார். இந்த அமைப்பில் நாங்கள் இருவரும் இதில் உற்சாகத்தோடு கலந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். இதில் சேர்ந்ததுல இருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக பெயர் சாந்தி. நான் சென்னையிலிருந்து வரேன். என்னை வந்து முத்து செல்வராஜா அந்த கீழ்காலில் தான் நடக்கும். சும்மா கால் முன்னங்கால் வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு தான். மீட்டிங்காக போயிருந்தேன். அப்போ மும்பையிலிருந்து எது முன்னையா வயிற்றுல இந்திரராஜன் சாரும் வந்திருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து எனக்கு அன்னைக்கே அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அன்னைக்கே பேரவையில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதனால எனக்கு அந்த ஒரு பெருமை இருக்கு. 2 பெருந்தலைவர்கள் முன்னாடி நான் என்னுடைய பேர் மீனாட்சி, அரசியல் மேல்நிலை தலைமை ஆசிரியர். என்னுடைய பிறந்த வீடு கிருஷ்ணகிரியா இருந்தாலும் கூட புகுந்த வீடாக திருவண்ணாமலை இப்பொழுது பணியை நான் அப்படி போவேன். எனக்கு முக்கியமாக ஒன்று சொல்ல போனோம்னா, நான் ஒரு சிறந்த கோகோ
விளையாட்டு வீராங்கனை ஜெயஸ்ரீ அவர்கள் விளையாட்டு நடுவராகும். அப்பொழுது தேசிய விளையாட்டு குழுமம் நடத்தும் அந்த விளையாட்டு போட்டியில் என்னுடைய சக மாணவ மாணவிகளை ஊக்குவித்து எங்களை உற்சாகப்படுத்தி நான் அந்த சமயத்தில் நல்லாசிரியர் விருது வாங்க மிக முக்கிய காரணம் நம்ம இந்திய பேராண்மை பேரவை. ஏனென்றால் நாங்கள் சென்றது ஒரு அந்த இடத்தில் அந்த வடக்கு மாநிலத்தில் சென்றபோது எங்களுக்கு கிடைக்காத அந்த தமிழ்நாட்டு உணவு, நம்முடைய முதல் வயிற்றுக்கு உணவே நம்முடைய உடம்பை பாதுகாக்கிறது உணவு தான். எங்களுக்கு தமிழ்நாட்டு உணவை கொடுத்து எங்களுடைய மாணவ மாணவிகளை நமது இந்திய பேராண்மை பேரவை தலைவர் அண்ணா அவர்கள் மதிப்பு கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி எங்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்பும் வரை அந்த சமயத்தில் நாம் தமிழ்நாட்டில் முதலிடம் பெற்றோம் கோகோ விளையாட்டு. அந்த இதில் பாராட்டி மகிழ்ச்சிமைக்கு இன்றளவும் அரசாங்கத்தில் நம்ம இந்திய பேராண்மை பேரவையை பேசுகிறோம். கூடிய விரைவில் அண்ணாவை அழைத்துக் கொண்டு நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட கல்வியாளர் மூலமாக ஒரு விருது கொடுக்கலாம் என்பதை இந்த கூட்டத்தில் உங்கள் அனைவரும் பெருமைக்கிறேன். வாய்ப்பு கண்டிப்பாக. ஆமாம், ஆடு வெரைட்டி தான். அவருடைய ஒய்ஃபு சப்டெக்ஸ் நோரால 20 வருஷமா நாங்கள் இருக்கோம். அரடி ஜோதி மகளிர் சங்கத்தில் 2 வருஷமா பயணிச்சுட்டு இருக்கோம். காஞ்ச புல்லெல்லாம் திங்க. என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, ஆர்கன் டொனேஷன் விழிப்புணர்வு பண்ணது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் முதல்ல செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் ஆர்கன் டொனேஷன் விழிப்புணர்வு பண்ணி விருப்பம் இருக்கிறவங்க அதில் இது பண்ணணுன்றது நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அதுக்காக நான் முயற்சி எடுத்துட்டே இருப்பேன். அனைவரையும் நாங்க அறிமுகப்படுத்திட்டோம். மகளிர் அணியில இருந்து மகளிர் அணியில நாங்க ஒரே மாதிரியான புடவைன்னு சொல்லி நாங்க சொன்னோம். ஏன்னா சீருடை ஒரே மாதிரியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சு ஒரு 3 வருஷமா ஒரே மாதிரியான சீருடை நாங்க போடுறோம். அப்படி போடும்போது நம்ம நம்பர்ல இருக்கிற சகோதரிகள் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. அவங்க இப்ப வந்திருக்கிறாங்களே ஒரு 3 பேர், அவங்களுடைய கணவன்மார்கள் நம்ம மெம்பர்ஷிப்ல இருக்கிறாங்க, நண்பர்கள்ல இருக்கிறாங்க. அவங்களும் அவங்க மனைவிக்காக வாங்கி எங்களை மாதிரியே அவங்க அதே மாதிரி சீருடை போட்டு வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க நம்மளுடைய சீருடையை ஏத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி வரணும்ன்ற அந்த எண்ணத்துக்காக அவங்களுக்கு ஒரு பாராட்டு. அவங்கள அறிமுகப்படுத்துவாங்க. அவங்க கணவர் யாருன்றதையும் என்ன மெம்பர்ஷிப்ல அவர் இருக்கிறாருன்ற கணவர் பேர், அடுத்து உங்க பேர், 2 பேர் பேரையும் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஓமத்தம் சொல்லுவோம். சரிடா. சென்னை. என் பேர் ராவி, சென்னையில இருந்து வந்திருக்கேன். என் கணவர் சரவணன். ஒரே ஒரு வேண்டுகோள், இப்ப கணவர் அப்படியே யாருக்கு கேட்டு அவர் இந்த வருஷம் புதுசா இதுவா இருக்கு. பேர் சாந்தி. நாங்க சென்னையிலேருந்து வந்திருக்கோம். எங்க வீட்டுக்கார் பேர் மோகிருஷ்ணன். என் பேர் செல்வி, என் கணவர் பேர் நெடுஞ்செழியன், சென்னை. அனைவரும் அவங்கவுங்க சுய அறிமுகத்தை நீங்க எல்லாம் இது பண்ண அவங்கவுங்க சுய அறிமுகத்தை காமிச்சிங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா கூட்டமா சொல்லும் போது தெரியாது பாருங்க, தனித்தனியா சொல்லும் போது தெரியும். அதனால அவ்வளோ சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றிகள். இருக்கும் இடம் பலவிதமாக இருந்தாலும், வகிக்கும் பதவிகள் பலவிதமாக இருந்தாலும், நாம் அனைவரும் இந்திய பேனா நண்பர் பேரவையின் உறுப்பினர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த, எங்களை இந்த அளவுக்கு எங்களை இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிற எங்க தலைவருக்கு நன்றி. தலைவர் நான் சொல்லுவாங்கல்ல, தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆளுங்க அம்மா அப்பாவா தான் இருக்க முடியும். அவங்களுக்கு மேல யாரும் இல்லை, ஏன்னா அவங்க தான் கடவுள். அதே இடத்துல நம்ம அப்பாவா, அம்மாவா, சகோதரனா, நண்பரா எல்லாமே நம்ம தலைவர் தான் இருக்கிறாரு. அதனால அவருக்கு மகத்தான நன்றியை தெரியப்படுத்துகிறோம்.
எங்களுக்கு வாய்ப்பளித்த கர்நாடகா திரு முத்துமணி ஐயா அவர்களுக்கும் நன்றி. அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றி.